சொல்லுவேன். ஆக்சுவலி ராயன்ல வந்து ஒரு சில தப்புகள் பண்ணாரு. இந்த படத்துல அந்த தப்புகள்லாம் பண்ணாம ஒரு சில நல்ல படமா குடுத்துருக்காரு. நம்ம வந்து இப்ப சென்னையில வாழ வரோம்னா, சென்னையில வந்து இப்ப வெளியூர்லேருந்து நம்ம ஒரு கிராமத்துலேருந்து வாழ வரோம்னா, ஆக்சுவலி வந்து நம்ம யோசிப்போம்ல, எப்படா நம்ம கிராமத்துக்கு போவோம், நம்ம ஒரு ஊருக்கு போவோம், நம்ம சொந்த ஊருக்கு போவோம்னு. அந்த மாரி நம்ம சொந்த ஊர வந்து அவர் டிஸ்கிரிமினேட் பண்ணி இப்ப வேலைக்கு வரும்போது நம்ம சொந்த ஊர எப்படி நம்ம மிஸ் பண்ணுவோம். அந்த மாரி சொந்த ஊரு நம்ம சொந்த ஊர்ல இருக்கிற நமக்கான ஒரு அடையாளத்த, நமக்கான ஒரு ஒரிஜினாலிட்டிய எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு இட்லி கடன்ற ஒரு சின்ன எமோஷன் தான். அவருக்கான அந்த எமோஷன். அந்த எமோஷன்ல அவர் எப்படி இது பண்றாரு, ப்ளே பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படம். ஆக்சுவலி வந்து ஒரு சிம்பிளான படம். நீங்க வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதிர்பார்த்து இந்த படம் வராதீங்க. ரொம்ப ஒரு அழகான படம். திருச்சிற்றம்பலம் எப்படி ஒரு அழகான ஒரு படமா இருந்தது. நீங்க படம் பார்க்கும்போது படம் திருப்தியா வெளியே வருவீங்களா? அந்த மாதிரி திருப்தியான ஒரு படம். நீங்க படம் கிளைமேக்ஸ்மே வரும்போது நீங்க கிளைமேக்ஸ் படம் பாருங்க. கிளைமேக்ஸ்மே வரும்போது இந்த கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அருண் விஜயோட கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அவர் எந்த மாதிரி ஒரு ஈகோவான ஒரு கேரக்டரா இருக்காரு. லாஸ்ட்ல எப்படி அதை மாறுறாரு. சிம்பிளான படம் தான். ட்ரைலர்ல நீங்க காட்டினது அதே ஒரு கதை, சிம்பிளான கதை தான். அது வந்து எமோஷன்ஸ் ஒர்க் ஆனது இந்த படம் ஒர்க் ஆகும். எமோஷன்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. அதனால தனுஷ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நித்யா மேனன், சத்யராஜ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பார்த்திபன் வந்து ஒரு நல்ல ஒரு சீனை நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பா. வேற சமுத்திரக்கனி எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண் ஒரு கேரக்டர் அந்த டிவைனான ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த படத்துல. ஒரு சில விஷயம்லாம் டிவைனா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் நல்லாவே உண்மையில மியூசிக் போட்டிருக்காரு. ஆக்சுவலி வந்து நீங்க வந்து நிறைய பேர் வந்து எல்லாருமே ஒரு பெரிய பெரிய எம்டி கிட்ட போயிட்டு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு நல்ல ஒரு ரூட்டடான ஒரு மியூசிக் போடுற ஆள் வேணும். ஸோ ரூட்டடான ஒரு மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு எமோஷன்ஸ் ஒர்க் ஆகணும். ஸோ அந்த மியூசிக்லேயே கன்வே ஆகுது. ஸ்டோரி வைஸ் அந்த எமோஷன் வைஸும் நல்லாவே கன்வே ஆகுது. நீங்க படம் பார்த்துட்டு வரும்போது திருப்தியா ஒரு இட்லி சாப்பிட்டு வரும்போது ஒரு 4 இட்லி பிச்சு போட்டு ஒரு சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டு வரும்போது எப்படி திருப்தியா வரீங்க ஒரு ஹோட்டல் விட்டு. அந்த மாதிரி படம் பார்த்துட்டு வரும்போது திருப்தியா வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். ஆக்சுவலி நல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க. அதுதான் சொல்லுவேன். இட்லி கடை படம் நல்லா இருந்தது. மக்கள் என்ன சொல்ல வராங்க? மக்கள் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராஜ்கிரண் நடிச்சிருக்காப்ல. ராஜ்கிரண் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. நித்யா மேனனும் தனுஷும் என்னது? நித்யா மேனனும் அவங்க கெமிஸ்ட்ரி எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா இருந்தது. அருண் சிங் ஃபுல்லை கொடுத்துருக்காங்க படத்துல. புரியல. அருண் சிங் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க தனுஷ்க்கு இப்பலாம். அருண் விஜய் ஆமா நல்லா இருக்கு. அவங்களோட ஒரு ரேப்பாவும் நல்லா இருக்கு. இட்லி கடை படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு மியூசிக்லாம் எப்படி இருந்தது? ஜிவி சார் சொல்ல வேணாம், நல்லா இருந்தது. ஜிவி சார் மியூசிக் நிறைய ரொம்ப ஓவராலா கதை நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. நல்லா தனுஷோட டைரக்ஷன்ல இது பெஸ்டா இருக்குமா? அப்படி சொல்ல முடியாது. பட் நல்லா இருக்கு. எதையும் கம்பேர் பண்ண முடியாது இல்ல. ஸோ ஒரு இதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த படத்துல ஒரு யூனிக்னஸ் இருக்கு. நம்ம எதுவும் கம்பேர் பண்ண முடியாது. அதுவும் ஜெய் சார் ஆக்டிங்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. டோட்டலா ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 9 கொடுப்பேன். இட்லி கடை படம் எப்படி இருக்குங்க? இட்லி கடை படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. அஜித் குமார் மாதிரி தெரியும். யார் உங்களோட ரசிகர்? ஐயா மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுங்க. போலாம் ஐயா. ரெடி ஐயா. ரோலிங் ஐயா. ஓகேவா? ஏதா கேளுங்க. எல்லாத்தையும் கொடுத்தா பாவம் அவரு. நான் பிடிச்சிருக்கேன். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் படம் சூப்பரா இருக்குண்ணா. எந்த லேக்கும் எதுவுமே கிடையாது. அதனால படம் எல்லாம் ஸ்லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி எதுவுமே இல்ல. சரிங்களா? நீங்க ரிவ்யூ நம்பி வராதீங்க. படத்தை வந்து நீங்க பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. ஃப்ரேம் தனு சூப்பரா பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இங்கேயே பார்க்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு அப்படின்னு. படம் அப்படியே இல்லை. எண்ட் டு ஸ்டார்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நீங்க பிரிக்க வேண்டாம். அதனால ஏன்னா இது ஒரு வாழ்க்கையோ வரலாறுன்னு சொல்லி ஒருத்தவங்களை இன்ஸ்பயர் ஆகி தான் தனுஷ் பண்ணியிருக்காப்ல. அதுக்கு ஒரு ஒருத்தான படம் நான் இது. நீங்க கொடுத்த காசுக்கு 200 ரூபாய்க்கு ஒருத்தான படம். நான் இந்த அளவுக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. ட்ரைலர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, பாட்டு எதுவுமே நான் கேட்கல. நான் பிளாங்கா வந்து பார்த்து எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்குடா. அதனால எந்த மூவி கூட இதை நீங்க கம்பேரே பண்ணாதீங்க. ஒரு வாழ்க்கை வரலாறு தான் எடுத்துருக்காங்க. அதனால படம் சூப்பரா இருக்கு. யார் என்ன நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாலுமே அதை நீங்க கேட்காதீங்க. சென்டிமெண்ட்ஸும் அழகா கனெக்ட் ஆகும். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ட் ஆனிச்சு. நிறைய பேர் சென்டிமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு சினிமையில சிரிச்சிட்டு இருந்தாங்க உள்ளே. எனக்கு அதுவே கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்குமே அழகா மியூசிக்குமே சரி, ஆக்டிங்குமே சரி. நித்யா மேனன் இருந்தாங்கன்னா ராஜ்கிரண் சார், அதுக்கப்புறம் ஒய்ஃப் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, நேம் எனக்கு தெரியல, அவங்களுமே சூப்பரா பண்ணி. தனுஷ் அழகா கொண்டு போயிருக்காங்க. கிராமத்து கதை இங்க உள்ளவங்க கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு சரியா தெரியல. நிறைய உள்ள சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம் அழகா கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கதாபாத்திரமாவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடங்கா மூவி கனெக்ட் ஆகும். உங்களையும் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களுமே சொல்லுங்க. யாரு நெகட்டிவ் ரூஸ் எல்லாமே மைக்கை கொண்டு மூக்கிலேயே குத்துங்க. என்ன அப்படி நெகட்டிவ் வரைக்கும் எனக்கு தெரியல. நிறைய பக்கம் இப்பவுமே நெகட்டிவா நிறைய சொல்றாங்க. யாருமே நம்பாதீங்க. படம் சூப்பரா இருக்குண்ணா.
அந்த அருண் விஜயோட கேரக்டர் எப்படி இருக்கு? இல்ல நல்லா இருக்குண்ணா. அவருக்கு கொடுத்த கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் தான். அவர் கொடுத்த கேரக்டருக்கு அவரு கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால இதுல குறை சொல்றதுக்கு மத்த படத்தோட கம்பேர் பண்ண வேண்டாம். அவர் கொடுத்த கேரக்டர் சூப்பரா இருக்கு, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இன்டர்வல் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் சீன்ல இருந்து எல்லாமே அழகா இருக்கு. மையலனுக்கு அப்புறம் ரீவாட்ச் மூலம் நிறைய பேர் பாக்குற மாதிரினா இந்த மூவி நீங்க சொல்லலாம்னா. அதுதான் சம்பந்தமே. நானும் இட்லி கடை சும்மா ஏதோ கடை வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சா நானும் வந்தேன். கடை டைட்டில் சம்பந்தம் மாதிரி கரெக்டா இருக்குண்ணா. மேட்சபிள் 100% பார்க்கலாம். ஒர்த்து கடைக்கு டைட்டிலுக்கு ஒர்த்தான இது. கிராமத்துக்கு அழகா இருக்குண்ணா. இயற்கையான காட்சி எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. மூவிக்கு ஒர்த்து. நீங்க அதுக்கு என்னால சொல்ல முடியும் கேரண்டினா. சூப்பரா இருந்துச்சுண்ணா. அது மூவிக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா எலிவேஷன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம் தானா அழகா கொண்டு போயிருக்கு. அப்புறம் ஃப்ரேமுக்கு அழகா இருக்குண்ணா. இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. சத்யராஜோட கேரக்டர் நல்லா அதான்ண்ணா. இப்போ ஒவ்வொரு கேரக்டரும் பிடிக்கும். ஒருத்தவங்க வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. மற்ற படத்தோட இது கம்பேர் நீங்க பண்ண வேண்டாம். அவங்க கொடுத்த கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு ஒருத்து அவங்களோட கேரக்டர் கொடுத்ததுண்ணா. இது சூப்பரா இருக்குண்ணா. ஏன்னா ஆக்ஷன் பார்த்துருமே நிறைய பார்த்துருக்கோம். அது அவர் செட் ஆகல. இந்த மாதிரி கேரக்டர் எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். இந்த குட் நைட்டு, லவ்வரு அது மாதிரி படம் மாதிரி தான் இதுவும். ஆனா இது ஃபேமிலியா அழகா வந்து அழகா எல்லாருமே ரசிச்சு பார்க்கலாம்னா. ஃபீல் குட் மூவி. இப்போ போய் பார்த்தா ஃபோர்ஸ் ஃபுல்லாகல. ரிவ்யூஸ் பார்க்க கண்டிப்பா ஃபுல்லாகவும் நான் நினைக்கிறேன். நல்லா போகும்ண்ணா இது உங்களுக்கு. எனக்கு கம்ஃபர்டபுள் தான். நான் அஜித் ரசிக்கேன். எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு இது. ஆனா நிறைய பேர் நெகட்டிவ். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு ஒரு வயசான பேக் போட்டு வருவாரு. அவர் நான் கேட்குறேன் டேரக்டர் சரியில்லை என்ன ஃப்ளோவா போகுது அப்படிங்கன்னா அவர்கிட்டயே கேட்குறேன். அவர் என்கிட்ட கேட்குறாரு நீங்க 2 lakhs கொடுங்க நான் உங்களுக்கு நல்லதா சொல்லுங்க. நீங்க இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களா இல்ல அந்த அவர் வயசானவர் ஒருத்தர் அந்த நிக்கிற பாருங்க அவர் தான் வயசானவர் ஃபுல்லா. அப்பவுமே சொல்றாரு என்ன இதுல தப்பா இருக்குன்னு எனக்கு புரியல. இப்பவுமே அவர் சொல்றாரு 2 lakhs கொடுங்க நீங்க படத்துல இருக்கீங்களா அப்படின்னு என்ன கேட்கறாரு. ஏன்னா நீங்க தனுஷ் ரசிக்கிறான்னு தனுஷ் ரசிக்கிறா அஜித் ரசிக்கிறாரு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்க நிறைய பேர் பாக்குறாங்க நீங்க நல்லதா சொல்றதுக்கு. அப்ப 2 lakhs கொடுங்க நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன சொல்றாங்கண்ணா. ஏன்னா கண்ணு முன்னாடி எனக்கு நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி. இந்த அளவுக்கு ரீச் ஆகாம தெரியாது. அந்த வயசான நிறைய பேர் சொல்லி அவரை பார்த்தே நிறைய பேர் வராங்க படத்துக்கு. ஆனா அவர் என் கண்ணு முன்னாடியே 2 lakhs கொடுங்க அப்படிங்கிறாரு. நீங்க இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களா வர என்னைய பார்த்து கேட்கிறாரு. நீங்க தனுஷ் வேணா அப்படிங்கிற. நான் தனுஷ் வேணா இல்லை அஜித் ரசிக்கேன். என் படத்தை நல்லதான் என் காசு கொடுத்து ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன். ஒரு இன்னைக்கு தான் கண்மணி நிறைய சொல்லுவாங்க காசு கொடுக்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு தான் கண்மையா பாத்துக்கிறேன் 2 lakhs கொடுங்க நான் சொல்றேன் என் கண்மணியே சொல்றாரு. அதான் நிக்கிறாரு. அவர் பாருங்க கண்டிப்பா 90 தான் சொல்லுவார். யாரும் அதை பத்தி நம்பாதீங்க யாருமே. சூப்பரா இருக்குண்ணா. 200 ரூபாய்க்கு ஒர்த்து. நான் ரீவாட்ச் நிறைய டைம் வந்து பார்ப்பேன். நெக்ஸ்ட் டைம் நான் லீவும் இருக்கு நான் ஒர்க்கும் இருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து பார்ப்போம்ண்ணா. நான் எல்லா சீனுமே கண் கலங்கி தான் இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கேன். பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜ்கிரண் ஆக்டிங்ல இருந்து ராஜ்கிரண் நித்யா மேனன் அந்த மேம்னா வேற லெவல் பண்ணிட்டாங்க. சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த தனுஷோட எனக்கு ராஜ்கிரண் சாரோட கேரக்டரும் நித்யா மேம் கேரக்டரும் இந்த படத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா தூக்கிட்டு இருக்கு. தனுஷ் சூப்பரா பண்ணிருக்காரு. டைரக்ஷன் எந்த குறையுமே இல்லை. யார் எந்த நெகட்டிவ் சொன்னாலுமே யாருமே கண்டிப்பா அதை நம்பாதீங்க. எல்லாமே படத்துக்கு வந்து பாருங்கண்ணா. என்னால சூப்பரா சொல்ல முடியும்ண்ணா. அதை